இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெடிங்டன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 நாளில் 20% வந்து அதிகமாகிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். தொடர்ந்து அதிகமாகிட்டு இருந்த தங்கமயில் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 10% இன்னைக்கு டவுனு. லோவர் சர்க்கியூட் வந்துட்டாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் வேதாந்தாவில் இருக்கக்கூடிய அந்த 2 கம்பெனி இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம பார்க்கும்போது எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸ்டாக்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருக்க புக்கில் இருந்து 2 பாயிண்ட் நீங்கள் பார்த்துடலாம். ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, புல் மார்க்கெட் இருக்கு, இல்லைனா பேர் போயிட்டு இருக்கு. புல் மார்க்கெட்டில் தான் அதிகமான லாபம் எடுக்க முடியும். பேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா யாருமே லாபம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் எல்லாமே புல் ரன்னாக இருந்தாலும் சரி, இல்லை பேர் மார்க்கெட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது கண்டினியூ வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. அதனால நம்ம வந்து சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து புல் ரன்னு இல்லை பியர் ரன்னு அதனால நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்த சைடு மார்க்கெட் போனாலுமே நம்ம கரெக்டான ஒரு சைடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் லாபம் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு பீட்டர் லிஞ்சை பற்றி தெரியும். பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்லுவார்னா, என்னதான் பேர் மார்க்கெட் வந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நிறைய கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா பேர் மார்க்கெட்டோ இல்லை புல் மார்க்கெட்டோ கரெக்டான ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான டைமில் நம்ம ஹோல்டு பண்ணி கரெக்டான டைமில் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கான லாபம் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் புல் ரன்னோ இல்லை பேர் மார்க்கெட்டோங்க எதுவாக இருந்தாலும் என்ன, நம்ம நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான டைமில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போதே விற்றுருவாங்க, இல்லைனா அவசரப்பட்டு கீழே போயிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குவாங்க. இது 2 தப்புமே நம்ம வந்து அடிக்கடி பண்ணுவோம். அதனால் ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்குகிறோம் அதே மாதிரி எவ்வளோ நாள் நம்ம அதை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாவே ஈஸியாக நம்மளால் ஸ்டாக் பண்ணுறது பணம் அப்படிங்கிறது வந்து சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத வச்சு தான் இல்லை ஒரு நியூஸ் வந்த உடனே அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் வந்து பண்ணக்கூடாது. அது எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. இப்போ நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை போய் வாங்குவாங்க, இல்லைனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை போய் வாங்குவாங்க. ஆனால் உண்மையான பணம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்கு மேலே ஏறிட்டு இருக்கும்போது இருக்காது, அது கீழே வந்ததுக்கப்புறம் தான் இருக்கும். அதாவது லோ ப்ரைஸில் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு மேலே ஏற ஏற எல்லாருமே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன இங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கிற வரைக்கும் அது யாருமே வாங்குறது கிடையாது. அதனால இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தங்கம் வெள்ளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. வெள்ளி குறைஞ்சிடும், வெள்ளி எல்லாம் விற்று தீர்ந்துடும் அண்ணமெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே கீழே வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கும். அதனால் அவசரம்லாம் பட வேணாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே இருந்தால் அப்படியே வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து வேணால் கீழே வரும். அப்போ அது ஒரு ஆப்ஷனே பார்த்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வேல்யூஷன் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதிகமான வேல்யூஷன் வரும்போது அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடலாம். நிஃப்டி 50 இப்போதைக்கு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் தான் நெகட்டிவ் வந்து ஓப்பன் ஆங்க, அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் வந்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து போய்கிட்டு இருக்கு. 24,315 புள்ளியில் வந்து இருக்குது. பேங்க்கு 0.1% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.43% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.53% வந்து பாசிட்டிவ். ஆட்டோ பீஸ் 1.57% பாசிட்டிவ். இன்றைக்கி ஆட்டோ வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஐடி 0.23% பாசிட்டிவ். மிட் 150 0.33% வந்து நெகட்டிவ். நேற்று யூஎஸோட ஃபெட் ரேட் வந்து இருந்துச்சு, ஃபெட் மீட்டிங் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் வந்து எதுவுமே பண்ணல, ஸ்டடியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு வச்சு தான் இந்த மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா இந்த பூமி சுத்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் அதுவும் கிடையாதுங்க. மார்க்கெட்டு வந்ததில் இருந்தே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க குறைப்பாங்க, இந்த மாதிரி இது அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஏதோ இன்றைக்கே ஃபெட் ரேட்டு கட் பண்ணோன்னே நம்ம ஏதோ பலாயிரம் கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 2 நாளே நம்ம எடுக்கிற மாதிரி அப்போல்லாம் யோசிக்க வேணாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். மார்க்கெட் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஒரு சைடில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் இது வந்து என்ன சொல்ல வரோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம அனலைஸ் பண்ணுற கம்பெனி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். நிஃப்டி 50ல் டாப் 5 கின்னஸில் எம்என்எம் இருக்காங்க, ஈச்சர் மோட்டார்ஸ், கோல் இண்டியா, மாருதி, டெக் மஹிந்திரா வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் அதானி ஸ்போர்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜியோ ஃபைனான்ஸ், இண்டிகோ வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெடிங்டனை பற்றி பார்த்தலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. லாஸ்ட்டு ஒரு 5 நாளில் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 20% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சூப்பரான ரிட்டர்னுங்க. ஒரு வாரத்தில் 20% அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட குவார்டர் செக் பண்ணாலும் சரி, இயர் செக் பண்ணாலும் சரி, இவங்களோட நெட் சேல்ஸும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பற்றி பார்த்தலாம். ஏன்னா இந்த கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இதில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் மொபிலிட்டி ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் அண்ட் சப்போர்ட் சர்வீஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் துருக்கி அண்ட் ஆப்பிரிக்காலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பிசி வேணும் இல்லை ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா கூட இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அமேசானில் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்குறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வெண்டார்கிட்ட இருந்து டீலருக்கு ஒரு பொருள் போகணும் அப்படின்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கும் இவங்க வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி மொபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு, இந்த டேப்லெட்டு எல்லாமே சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சப்ளை செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுசிங் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த வாங்கி விற்கிற பொருள் இல்லைனா மிடில் இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பிராண்ட் அப்படிங்கிறது ஆப்பிள் இருக்குது, ஹெச்பி, டெல்லு, லினோவா, சாம்சங்கு, ஏசரு, கூகுள் பிக்சலு, சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட்டு, அடோப்பு, விஎம்வேர், ஆரக்கல் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டு எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சுட்டு வாங்கி விற்றுட்டு தான் வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. என்ன இவங்களோட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இவங்களுக்கு வந்து லோ மார்ஜின் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஓபிஎம்மில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2% கம்மியாக தான் இவங்களுக்கு மார்ஜின் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 311 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 24,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 13.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 21.8 இருக்குது. புக் வேல்யூ 130 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு 1.86%. ROCE 18%. ROE 16%. ROIC 17%. OPM 1.98% வந்து இருக்குது. இந்த 4% எல்லாம் இந்த ஓபிஎம் மட்டும்தாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 382 ரூபாயில் வந்துருக்கு. பிஜி ரேஷியோ 2.95 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு மேலே வந்து போயிருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.28 இருக்குது. ப்ரைஸ் புக்கில் பார்க்கும்போது 2.43 இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 3க்கு கீழே தான் வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth கிட்டத்தட்ட 13%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 14% வந்து இருக்குது. இதே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் சேல்ஸ் growth 23%, ப்ராஃபிட் growth 42% அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் 19%. அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 19% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து இருக்குது. இதெல்லாமே நல்ல பர்சன்டேஜ் தான். அதே மாதிரி இவங்க ரிசல்ட்டை வந்து பார்த்தா கூட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,922 கோடி இந்த ஜூன் குவார்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக 453 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் வெறும் 288 கோடியும், இதே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜூன் குவார்ட்டரில் 233 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அதாவது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி இல்லை இயர் அண்ட் இயர் செக் பண்ணாலும் சரி சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு அதிகபட்ச பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் போயிருக்கு. இப்போதைக்கு பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 14 தான் வந்து இருக்குது. லோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8 இருந்துச்சு. பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாக இருக்குது. ஆனால் பிஜி ரேஷியோ மட்டும் கிட்டத்தட்ட 2.94 இருக்குது. இதுக்கு பதிலாக இந்த இன்டென்சிக் வேல்யூட இந்த ஸ்டாக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இருந்தது. அடுத்தது சிடிஎஸ்எல். இந்த ஸ்டாக் பற்றி கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் டெபாசிட் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1330 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் சரி இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினாலும் சரி அப்போ இல்லைனா பாண்ட்ஸ் வாங்க போகிறோம் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் என்ன பண்ணாலும் சரி எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு 2 கம்பெனி வந்து இருக்காங்க. ஒன்று சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல். சிடிஎஸ்எல் பிஎஸ்சியோடது, என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோடது. இந்த சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் தான் வந்து கிளைண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி ஏஞ்சல் ஒன்று, குரோவு இந்த மாதிரி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் புரோக்கர் எல்லாமே இவங்களோட கிளைண்ட்டாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக இது வந்து அதிகமாக கண்டிப்பாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் வந்து இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்லேயும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க இப்போ வந்து ஒரு 6% ஒரு 50%, 60%லாம் அடுத்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ள போகுது அப்படின்னா இந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது. அது என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கிளியரிங் கார்பரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இஷ்யூவர், இன்வெஸ்டர்ஸு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான
எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போது விற்கும் போது அதோட டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்ககிட்ட தான் வந்து இருக்கும். ஆனால் லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனியாக வந்து இருக்கும். மார்க்கெட் கேப் 27,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 60.9 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 44.4 இருக்குது. புக் வேல்யூ ₹93.80. டிவிடெண்ட் ஈல்டு 0.95%. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 32%, ROE 24%, ROIC 94%, OPM 50% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த 4% ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். மினிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்க மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்சன்டேஜாக வந்து இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ 685 இருக்குது. ஆனால் பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 3.30 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 14% மடங்கு மேலே வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 27%. அதே மாதிரி ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் ஒரு வருஷமாக அடி வாங்கியிருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 15%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து அதிகமாக இருக்கும். இதுவே இப்போ கொரோனாக்கு முன்னாடி யாராவது முதலீடு பண்ணியிருந்தா கூட மேக்ஸிமம் சார்ட் வந்து பாருங்கள் 9 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% மேலே வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்டாக் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ அதிகபட்சம் 75 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பி ரேஷியோவில் மார்ச் 2023 வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 55 வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 55க்கு மேலே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 55க்கு கீழே கிட்டத்தட்ட 40-45 வந்துச்சுன்னா அப்போ நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டியாக வந்து இருக்கும். இன்னும் இவங்க என்ன வேறு ரிசல்ட் வந்து தராமல் இருக்காங்க பார்க்கலாங்க. இந்த தடவை ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாறும். போன தடவை ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவங்க வந்து ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் இவங்க எப்படி மூவ் ஆகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருது, பார்க்கலாம். சனிக்கிழமை இந்த ரிசல்ட்டை நல்லா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னு தெரியல, ஏன்னா போன தடவை ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்ச் மாதம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி, இல்லை போன வருஷம் மார்ச் மந்த்தை கம்பேர் பண்ண இருந்தாலும் சரி ரொம்ப கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம், இந்த தடவை ரிசல்ட் கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் NSDL இன்றைக்கி ரிசல்ட் வந்து தராங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். அது இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனி இருந்தாலும் பார்க்கலாங்க. இப்போதைக்கு பி ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ஆவரேஜ் பி ரேஷியோ கீழே வரும்போது அது நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டியாக நம்ம வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தங்கமேல் ஜுவல்லரி. இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட 7,430 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 5,800 ரூபாய்க்கு வந்துருச்சு. இவ்வளோ நாளாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாக்கை முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஆனால் அவசரப்பட்டு இந்த ரீட்டைல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கும்போது வாங்காமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நான் இதை வந்து மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து வாங்கினவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக வாங்கினவங்க எல்லாருமே ஃபுல் இந்த நெகட்டிவ் வந்து போயிருப்பாங்க. இது நார்மல் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால தான் திருப்பி வந்து சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்கும் போது யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம போய் வாங்கி வச்சுக்கணும். நம்ம நல்லா இன்க்ரீஸ் ஆகுதா அப்போ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படி வந்து பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும், அப்போ மறுபடியும் போய் வாங்கிக்கலாம். இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் செக் பண்ணும்போது கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே போகுது. கிட்டத்தட்ட 85 கோடி தான் இந்த குவார்ட்டரில் இவங்க பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன குவார்ட்டரில் 143 கோடி ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கேப்பு 18,075 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 46 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ அப்படிங்கிறது வெறும் 18.9 வந்து இருக்குது. புக் வேல்யூ 456, டிவிடெண்ட் ஈல்டு 0.30%, ROC 25%, ROE 28%, ROIC 26%, OPM 6.62% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2,312 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.72 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.8 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.64 வந்து இருக்காங்க. அடுத்து இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 21%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் சூப்பரான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 46%. அதேமாதிரி லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரொம்ப சூப்பரான ரிட்டர்னுங்க, கிட்டத்தட்ட 236% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஏன் இப்போ வந்து கீழே போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ரிசல்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை பி ரேஷியோவில் வந்து அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த
ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதிகபட்ச பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65, 66ல் இருந்திருக்கு. இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2, 3 நாளைக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 60க்கு மேலே தான் வந்து இருந்துச்சு. அப்போனா முன்ன சொன்ன மாதிரி எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட ஹிஸ்ட்ரி ஹை பிஇ ரேஷியோக்கு வருதோ நிறைய பேர் அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக தான் வந்து பார்ப்பாங்க. அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. ப்ளஸ் ரிசல்ட்டும் கம்மியாக வந்தனால கரெக்டாக அதோட ஹை பிஇ ரேஷியோ போனதுக்கப்புறம் நிறைய பேர் வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா லோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 30ல் வந்து இருந்திருக்கு. இல்லை 30க்கு கீழே போணுச்சுன்னா கூட, அதாவது ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 38 பிஇ ரேஷியோவில் வந்து இருக்குது. அந்த ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே போணுச்சு அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் தங்கமயில் வந்து இன்னமும் அதோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கீழே போணுச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் தாங்க. ஏன்னா இப்போ நல்ல ஒரு ஹை பிஇ ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வேதாந்தா கம்பெனியான வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், வேதாந்தா பவராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட்டு, இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டும் கொடுத்துருந்துச்சு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2507 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 945 கோடியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதே போன குவார்ட்டரில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நெகட்டிவ் வந்து இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. வேதாந்தா பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள குவார்ட்டரில் அவங்க ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 423 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அதான் லாஸ் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. பார்க்கலாம், இந்த 2 ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து கீழே தான் வந்து போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. பார்க்கலாங்க, இன்னும் போக போக தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அடுத்தது கார்ப்பரேட் பிலிப்ஸ் இந்தியா லிமிடெடு. இந்த கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க, அதை டொபக்கோ பிஸ்னஸில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 14% டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் வந்து இருக்குது. இப்போ பெரிய கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐடிசி வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனியாக தான் இருக்காங்க நம்ம இந்தியாவில். இவங்க நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலி இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃபாரினுக்கும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிக்கு மேலே இவங்க டொபக்கோ பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. இவங்க ரீட்டைல் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீட்டைல் ஸ்டோரையும் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. 24/7 பிராண்டுக்கு கீழே இவங்க வந்து ரீட்டைல் ஸ்டோர் வந்து வச்சுருக்காங்க. 150 கடைக்கு மேலே இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர் வந்து இருக்குது. அதுலேயும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், தெலுங்கானா இது எல்லாத்துலேயும் இவங்க ரீட்டைல் ஸ்டோர் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாரல்போரோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இவங்களோடது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாரினுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுலேயும் பிராண்ட் வந்து நிறைய இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஒரிஜினல்ஸு, ஜெய்சல்மரு, ஸ்டெல்லர், பிளாக் ஜாக் இது எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். எப்படி பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஹியூமன் அடிக்ட் அப்படிங்கிறனால ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன தான் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. என்ன தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் அதிகமாக்குனாலும் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை, அந்த டேக்ஸை தூக்கி கன்சியூமருக்கு மேலே வந்து போட்டுருவாங்க. அதனால இந்த கம்பெனிக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. என்ன இந்த தடவை ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த தடவை டேக்ஸ் வந்து அதிகமாக்கிட்டாங்க. அதனால இவங்களுக்கான ரிசல்ட்டு அதே மாதிரி மார்ஜின் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இவங்க கம்மியான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே இப்போ வந்து கீழே வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 2117 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4000 பக்கத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 2117 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 33,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ அப்படிங்கிறது 24 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்திருக்கு. புக் வேல்யூ 398, டிவிடெண்ட் ஈல்டு 2.29%, ROC 32%, ROE 26%, ROIC 44%, OPM 23% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ வந்து பாருங்கள் 1481 வந்திருக்கு. பிஜி ரேஷியோ 0.65, பிஜி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.04, பிரைஸ் டு புக் வேல்யூ 5.34 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அதே மாதிரி சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 11%, ப்ராஃபிட் growth 26% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து பாருங்கள் இவங்களோட சேல்ஸ் growth அடி வாங்கியிருக்கு, ப்ராஃபிட் growth வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக்குனாங்க. அதனால இவங்க வந்து கொஞ்சம் சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 18%, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதலீடு பண்ணால் கூட வருஷம் 18% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 34% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth அடி வாங்கியிருக்கு. அதனால் லாஸ்ட் ஒரு வருஷம் 34% இப்போதைக்கு டவுனில் இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%க்கு மேலே வந்து இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 45 வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ பிஇ ரேஷியோ பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு லோ பிஇ ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம், இது இன்னும் கட் பண்ணி கீழே போனச்சா ரொம்ப நல்லது. யாராவது ஹையில் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆவரேஜ் பிஇ ரேஷியோ பக்கத்தில் இருக்கனால அக்குமுலேஷனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இல்லை இன்னும் கீழே போணுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பிஇ ரேஷியோலாம் போணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கடைசியும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன தான் கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமாகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக சேல்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் வந்து இருக்கும்.
நம்ம ஆளுகளும் சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் வந்து இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கம்பெனி கிடையாது. இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி இந்த லோ பி ரேஷியோ பக்கத்தில் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்திருக்கு. அது பக்கத்தில் தான் இப்போதைக்கு இருக்குது 2 வருஷங்கிறதுக்கு அப்புறம். இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆக போகுது. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.